மரம் கெட்டதென்றால் மரமானது அது கனிகளால் ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்போ ஆண்டவர் நம்மள மரத்துக்கு ஒப்பிடுறாரு. ஹலோ, நீ கவனிக்கிறீங்களா? நீ கவனிங்களா? ஆண்டவர் நம்மள எப்படி ஒப்பிடுறாருங்க? மரத்துக்கு ஒப்பிடுறாரு. தேவனுக்கு பயந்தோம் என்றால் நம்மள என்ன கனி வெளிப்படும்? சொல்லுங்க, நல்ல கனி வெளிப்படும். தேவனுக்கு நீங்க பயப்படுற குடும்பம் இருந்தா உங்க வாய் நல்ல கனி வெளிப்படும். தேவனுக்கு நீங்க பயப்படலன்னா என்ன கனி வெளிப்படும்? கஷ்டமா இருக்கும். சொல்லுங்க, நான் வசந்தா பேசுறேன், வேற எதுவும் பேசுறேன். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை நீங்க பேசிட்டு நினைக்கிறத கத்தரி உங்களுக்கு பேசுறேன். ஆமென். திங்கள் முதல் நேற்று வரைக்கும் எந்த வார்த்தை பேசுறது தான் தெரியும். ஆமென், ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வாசிங்க அப்புறம். நீங்க பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இது யார் சொல்றாரு வார்த்தை? ஏசப்பா சொல்றாரு. ஏசப்பா சொல்றாருன்னா நம்மள யாரா? சொல்லுங்க, பிரியப்பாம்பு குட்டிகளே. சொல்லுங்க, பிரியப்பாம்பு குட்டிகளே. அது கட்ச என்ன தெரியுமா? உரிய பாம்பு கட்ட என்ன ஆகுங்க? ஆனா சொல்லுங்க, தெரியாமலே அடிப்பீங்களா? அடிக்காதீங்க, சொல்லுங்க. பெரிய பாம்பு கட்ட என்ன ஆகும்? அந்த நிமிஷம் மோடத்துல செத்து போயிருவோம். அப்படிப்பட்ட விஷம் நம்ம நாம இருக்குதாமா? கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைகள் வாயில பெரிய பாம்பு விஷம் இருக்காது. பெரிய பாம்பே கொட்ட மாட்டேன். கொத்துறப்பா, இன்னைக்கு வீட்டுக்குள்ள கொத்துறப்பா, வேற எங்கேயாவது கொத்திக்கிட்டு இருக்கிறப்பா, மனம் திருப்புங்க அப்படிங்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப நான் ஆண்டவர் வந்து ஏன் தெரிந்து கொண்டார்? ஏன் இங்க தெரிந்து கொண்டார்? என்ன ஏன்